சுவாமியே சரணம் ஐயப்பா. மகிஷியோட கதை. ஐயப்பன் இவ்வளவு பெரிய ஒரு அவதார புருஷன், அவரை எதிர்த்த இந்த மகிஷிக்கு எப்படி இத்தனை சக்தி, இத்தனை பலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. அதாவது மகிஷிக்கு ஏன் இவ்வளவு பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வெறுமன ஒரு அசுரி, அதாவது அசுரர் மட்டும் இல்ல, போன ஜென்மத்துல ஒரு மகிரிஷியோட மனைவியாவும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மகிரிஷியோட போன ஜென்மத்து பவரும் கொஞ்சம் பிளஸ் இப்ப இந்த ஜென்மத்துல ஒரு பயங்கரமான ஒரு அசுர ராணியா இருக்காங்க. இவங்க பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்காங்க. அந்த தவத்துல என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு ஆணும் இணை சேர்ந்து அது மூலமாக பிறக்கப்படும் ஒரு குழந்தை மூலமாக மட்டும்தான் நான் அழிக்கப்படணும்னு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லையம்மா அப்படிங்கிற பிரம்மதேவர். இல்ல நான் இவ்வளவு நல்லா தவம் இருந்திருக்கேன், நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு பிரம்மதேவர் கன்ஃபியூஸ் ஆகி சரி ஓகேமா அப்ரூவ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான். மகிஷியோட ஆட்டம் வேற லெவல்ல ஆரம்பிச்சு உலகம், கீழோகம், மேலோகம், பூலோகம் எல்லாத்தையும் தேவர்கள்ல இருந்து எல்லாரையும் போட்டு அப்படி டார்ச்சர் பண்றாங்க. உலகமே அப்படி ஒரு பாடுபடுது. இப்போ சிவபெருமானுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் சரி என்ன பண்றதுங்கிறதே தெரியல. ஏன்னா இப்படி ஒரு காம்பினேஷன் உலகத்துல ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் தேவர்கள் படுற கஷ்டத்தை அவங்களால பார்த்துக்கவும் முடியல. அந்த நேரத்துல ஹரியும் ஹரனும் சேர்ந்து ஒரு சுதனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அவரு தான் நம்மளோட ஹரிஹர சுதன். எப்படிப்பா அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தானே கேக்குறீங்க. சிவபெருமான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம விஷ்ணு பகவான் பெண்ணாக மாறி, அதாவது மோகினி அவதாரம் எடுத்து ஒரு பெண்ணாக மாறி சிவனுடன் ஒன்று சேர்ந்து பிறந்த ஒரு அற்புதமான தெய்வ குழந்தை தான் நம்ம சுவாமி ஐயப்பன். அவர் பிறந்தோடனே நேரா போய் மகிழ்ச்சி அடிச்சு கிடிச்சு கொல்லல. அதுக்கப்புறம் 12 வருடங்கள் நம்மள மாதிரியே ஒரு சாதாரணமான மனுஷனா பந்தல மகாராஜா வீட்டுல ஒரு குட்டி பாப்பாவில இருந்து பெரியவர் ஆகி அதுக்கப்புறம் தான் போய் மகிழ்ச்சியை கொண்டாரு. சோ அந்த மகிழ்ச்சியை கொல்றதுக்கு அவர் எடுத்த அந்த அற்புதமான அவதாரத்துல சிவனும் இருக்காரு, விஷ்ணுவும் இருக்காரு. அதனாலதான் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒரு அற்புதமான கலவையா ஹரிஹர சுதனா நம்மளோட ஐயப்ப சுவாமி இருக்காரு. சோ இத்தனை பெரிய சக்தி வாய்ந்த நம்ம ஐயப்ப சாமியை நம்ம தொடர்ந்து வணங்கிட்டே வருவோம். வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா.